உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலி மூலிமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு எதாவது பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஏதாவது செய்வினைகள், ஏவல்கள், இந்த மாதிரியான அசுப செயல், மாந்திரிக செயல்களை செய்திருப்பாங்களோ, இல்லை கந்திஷ்டி அதிகமாகிடுச்சோ, இந்த மாதிரியான நிறைய கவலைகளையும் வருத்தத்துலையும் 12 ராசிக்காரர்களும் இருப்பாங்க. மேஷம் முதல் மீனம் வரையான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். அது நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது தடை வரும், இல்லை காரியங்களை இழுபறி ஆகும், இல்லை அது காரணமற்ற திடீர்னு நோய்வாய்ப்படுதல், இந்த மாதிரியான கடன் சார்ந்த தொந்தரவுகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், இப்படின்னு பலவிதமான திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராக எவனோ செஞ்சுட்டான், எவனோ ஏவிட்டான், நமக்கு செய்வனை எதாவது செஞ்சுருக்காங்க போல் அப்படின்லாம் தோணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் குறிப்பாக இந்த கந்திஷ்டி நிறைய பேர் கேட்பாங்க. நமக்கு என் ராசிக்கு எனக்கு கந்திஷ்டி பட்டிருக்குமா சார், நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதற்கு தீர்வு தேடி நீங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கான ஒரு எளிய தீர்வு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வுன்னு சொல்கிறது வழிபாடு தான், பக்தி தான் ஒரு மனிதனோட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆயுதம். அந்த பக்தி நம்ம இறைவன் மேலே வைக்கக்கூடிய பக்தி. அந்த இறை வழிபாட்டில் நம்ம பல விதமான வழிபாடுகள் இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பிரதானமானது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும்போது, நம்மளை சக்திக்கு மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, இதெல்லாம் தடுத்து இதெல்லாம் நமக்கு யோகமாகவே மாற்றக்கூடிய ஆற்றல் சப்த கன்னியர்களுக்கு உண்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய சப்த கன்னியர்கள் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கன்னி தெய்வத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகேஸ்வரி. சப்த கன்னியரில் மகேஸ்வரி கும்ப ராசிக்காரர்களுக்கான உபாசனை தெய்வமாக இருக்காங்க, வழிபாட்டு தெய்வமாக இருந்துகிட்ருக்காங்க. நம்ம அந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது நீதி தவறாத நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு உண்மையான ஒரு சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர்கள், லக்னத்துக்காரர்கள். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா யாருக்கும் துன்புறுத்தக்கூடிய அந்த ஒரு ஹார்ம்லெஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பண்பு கொண்டவங்க தான் அந்த கும்பலுக்கு. யார் பிரச்சனைக்கு போகாமல் தான் உண்டு தான் நேர்மையாக உண்மையாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் எந்த ஒரு அரசியலுக்குள்ளேயும் கலந்துக்காமல் எவ்வளோ பெரிய இக்கட்டான கூட்டு ஒரு சூழலில் இருந்தால் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு விரும்பக்கூடியவங்க. அதுபடி தான் எந்த பிரச்சனைகளையும் போகாமல் இருக்கக்கூடியவங்களாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்துகிட்டு இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயும் நிறைய சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அது கும்பலக்னத்துக்காரர்கள், ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள். சனி பகவானோட மூலத்திரிகோண வீடும் ஆட்சி வீடுமாகவும் இந்த கும்பராசி வருது. ஸோ அப்படின்போது நிறைய அந்த நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. எடுத்த முயற்சியை அதே நேரத்தில் எடுத்து ஒரு முடிவு பண்ணிட்ட விஷயத்தில் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய தன்மைகளும், நாம் செய்கிற ஒரு செயல் அடுத்தவங்களுக்கு பயன் தரணும் அப்படின்ற கொள்கையோடையும் உறுதியாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கும்பராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட மனநிலைகள் கொண்ட இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக அமைஞ்சிற ஸ்தானம் தான் கும்பராசி. காலபுருஷன் சொல்வது 12 ராசி மண்டலங்களில் 11வது ராசியாக வரக்கூடியதான் அந்த கும்பராசிக்காரர்களுக்கும். அந்த 11ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாபஸ்தானத்துக்குரிய காலபுருஷனுக்கே லாபஸ்தானத்துக்குரிய அதிபதியாக வரக்கூடிய ஸ்தானம் தான் நம்ம கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்கள் மகேஸ்வரி வழிபடுறது மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் வேண்டுதலான எல்லா சிக்கல்களும் தீர்ந்து எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த பெண் தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். அவங்களோட சேர்த்து நீங்கள் சப்த கன்னியரில் மகேஸ்வரியும் வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் அதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் இந்த ஒரு 2 முடிவு 2 ஒரே நேரத்தில் வரக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கும். இதை விட்டோம்னா இந்த ஆதாயத்தை விட்டுருவோமோ, இல்லை இதை பிடிக்கலாமா அதை பிடிக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். இந்த ஒரு 2 மனநிலைன்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி அது மூலிமா உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு எதுலேயும் வெற்றியை கொடுக்காமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தீர்க்கமாக நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு அன்னை மகேஸ்வரிகள் வழிபாடு ரொம்ப அவசியமாக இருந்துகிட்டு இருக்கு.
நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற இடத்துல நீங்கள் வந்து உறுதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையோட வெற்றியை யாருனாலையும் தடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக மகேஸ்வரியோட அருள் வந்து உங்களுக்கு துணை இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு கட்டுக்கோப்போட தொடர்ச்சி, அதாவது இந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு எந்த ஒரு இடத்துலையும் வந்து தேங்காமல் செய்த செயலை தொடர்ச்சியாக லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த விடாமுயற்சிக்கு இறைவனோட அருளால் உங்களுக்கான வெற்றிகள் நெருங்கி வந்துட்டுருக்கு. அது நீங்கள் வந்து உறுதியாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னையிலேருந்து மகேஸ்வரி அன்னையை வழிபட ஆரம்பிங்க. மகேஸ்வரியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அடுத்த நொடியிலேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்கள நீங்கள் மனசார நம்பிக்கையோடு வேண்டி நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு துணை இருந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு மனை வாங்குறதாகட்டும், சொந்த தொழில் நிறுவுறதாகட்டும், எல்லா செல்வாக்கும் ஆரோக்கியம் எல்லாமே மேம்படுறதுக்கு அன்னை மகேஸ்வரியோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள், சுபகாரியங்கள், வீடு கட்டுமானம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீர்த்து உங்களை வந்து நீங்கள் உங்கள் மனசில் இருக்க சங்கடங்கள்லாம் போக்கி இறைவனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு, இறைவனோட அருளால் நீங்கள் வெற்றியாளர் ஆகிறதுக்கு மகேஸ்வரி அன்னையோட வழிபாடு வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா குழப்பமான மனநிலை அப்படின்றது வந்து உங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு அப்படின்னா, உங்கள் தொழிலில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும், உங்களுடைய வருமானங்களை வந்து இழக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த மனக்குழப்பங்கள் முதல் சரியாகணும். தெளிந்த நீரோடைய இருந்தவங்க தான் நீங்கள். மனநிலையில் வந்து உங்கள் மனசு வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப நிதானித்து எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சனி, ராகு, குரு போன்ற ஏனைய கிரகங்கள், கோச்சார கிரகங்களோட நிலை வந்து உங்களுக்கு வந்து மனக்குழப்பத்தை எக்ஸ்ட்ரீமாக கொடுத்துட்ருக்கு. நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் மனக்குழப்பம் ஆக வேண்டியதில்லை. உங்களுடைய சங்கடங்கள் தீர்றதுக்கு நீங்கள் வந்து மகேஸ்வரி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமான முறையில் இந்த மனக்குழப்பம் அப்படின்றது வந்து உங்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய வெற்றி பாதை, அதாவது உங்களோட தொழில் சார்ந்த வெற்றி பாதையில் உங்களுக்கு வந்து வீழ்ச்சியை கொடுக்குறதுக்கு கூட அந்த அளவுக்கு கூட போக வாய்ப்பு உண்டு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் அந்த உங்களோட மன சங்கடங்கள்லேருந்து, குழப்பங்கள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து சரியான தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அருள் மகேஸ்வரி அன்னை மூலியமாக தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அவங்கள வழிபடுங்க. அவங்களுக்கான கோவில் எங்கே இருக்குது, மகேஸ்வரி நான் எந்த கோயிலில் போய் கும்பிட்றது, எங்கள் ஊரில் கோயில் இல்லையே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணி தூரமாக ஊரில் போய் கும்பிட வேணாம். உங்கள் மனசால் நினச்சி கும்பிடுங்க. அவங்களோட ஆற்றல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆற்றல் மேன்மேலும் அவங்கள நீங்கள் வழிபட உங்களுக்குள்ளே பெருகி உங்களை சுற்றியுமே நல்ல ஆற்றல்கள் சூழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த வித சங்கடமும் இல்லாமல், குறிப்பாக பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல், தொழில் சார்ந்து எந்த சிக்கலும் வராமல் உங்களை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்துறதுக்கு அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். கும்ப ராசி நேயர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைச்சிடாதா, தன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைச்சிடாதா, கூட இருக்க சூழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துடுவோமா, நீங்கள் உண்மையான அன்புக்காக காத்திருக்கிறது பெரிய தப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை புரிந்து கொண்டு எங்களை உண்மையான பாசம் காட்ட எங்களுக்கு ஒரு நபராச்சும் கிடச்சிருவாங்களா? அந்த நபர் வேற யாரும் வேண்டாங்க. நீங்கள் கூட இருக்க எங்களுடைய கணவராக இருக்கட்டும், அல்லது எங்கள் மனைவியாக இருக்கட்டும், அல்லது என் கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும், அல்லது நான் பெற்றெடுத்த அருமையான பிள்ளையாக கூட இருக்கட்டுங்க, வேற யாருமே எங்களுக்கு வேண்டாங்க. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலைங்க. இப்போ வரையும் நாங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழலைங்க. எங்கள் கூட இருப்பவங்க நல்லா இருக்கணும், அவங்க எங்களை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோன்னு தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். இது என்ன தப்பா அப்படின்னு பல கேள்விகளை மனசுக்குள் ஒரு குமுறலாக போராட்டங்களாக வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அதாவது நான் சொன்ன தன் உடன் பிறந்தவர்களுக்காகவும், தன்னை கட்டிக்கிட்ட கணவன் மனைவிக்காகவும், தன்னுடைய அன்பான நட்புக்காகவும் தன்னை தியாகம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா தன்னை தொலைச்சிட்டாங்க. தன்னையவே தொலைச்சிட்டீங்க, உங்களை நீங்களே தொலைச்சிட்டீங்க. 2.5 வருஷமா உங்கள் கூட இருக்க உங்களுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் உங்களுக்கு நிறைய போராட்டங்கள், அதுவும் இந்த 2.5 வருஷம் நிறைய பிரச்சனைகள். இப்போ இதுலேருந்தெல்லாம் வெளியே வருவதற்கு
இந்த வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இப்போ உள்ள கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து குறைவதற்கு மட்டுமல்ல, உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொள்ள, உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர, யாரிடமும் தலைகுனியாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு 2 முறையாவது நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யுங்க. மாற்றம் உறுதியா கிடைக்கும். கிடைக்கலன்னா என்கிட்ட நீங்க கேளுங்க. நீங்க கோயில் போயிட்டு வந்த செலவு நான் கொடுக்கங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த வழிபாடை உங்களை செய்ய சொல்லி இந்த பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு உத்தரவு கொடுக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம எடுத்து சொல்றக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு ராசிக்கான இந்த வழிபாடை அவங்க செய்யும் பட்சத்தில் அவர்கள் மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். எனக்கு கொடுத்த உத்தரவின்படி தான் நான் இப்ப கும்பராசிக்கு தைரியமா அடிச்சு சொல்றேன். நீங்க பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க. நீங்க மாற்றத்தை உறுதியா சந்திப்பீங்க. அப்ப எப்ப செய்யலாம், எப்ப இருந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உடனே கும்பராசிக்கு வரும். ஏன்னா மாற்றத்தை தான் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க. அந்த மாற்றத்தை செய்ய நாள் கிடையாது, கிழமை கிடையாதுங்க. என்னைய பொறுத்தளவு இப்போ நீங்கள் ஜூலை மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, 2025 ஜூலை மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஜூலை மாதம் நீங்கள் எத்தனாம் தேதி பார்க்குறீங்களோ அந்த ஜூலை எண்டுக்குள்ளே போய் மனசார போய் நான் சொல்கிற வழிபாடை போய் செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாடு நீங்கள் முழுமையாக செய்யும் பட்சத்தில், மனதார செய்யும் பட்சத்தில் மாற்றம் 100% உறுதி. அது எந்த ஒரு விதி வழக்குமே கிடையாது. ஓகேவா? அப்போ அந்த வழிபாடு என்ன சொல்லுங்க, நாங்கள் ரெடி, நாங்கள் எப்பயே கிளம்பிட்டோம், பேக் எடுத்துட்டோம், சட்டுன்னு கிளம்பிட்டோம், போய் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு என்னன்னா, ஸ்ரீ ராஜகாளியம்மன், ஸ்ரீ ராஜகாளியம்மனை போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ராஜகாளியம்மன் கோவில் திருக்கோவில் எந்த ஊர்ல இருக்கு? பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜகாளியம்மன் கோவில் எந்த ஊர்ல இருக்குன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருந்தாலும் சில நபர்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப தெரியாம இருக்கிறவங்களோ அல்லது தெரிந்தவர்களோ நானும் பரவாயில்ல, கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனா என்னன்னா, நீங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஆனா உங்களுடைய ராசிக்கு இன்ன கிழமை தான் போனா சிறப்பா இருக்கும். எல்லா கிழமையும் சிறப்பா இருக்கும். ஆனா கூட ஒரு எனர்ஜி பவர், ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய கிழமை என்ன, நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யும் போது என்ன விஷயங்கள்லாம் அதிகமாக கொண்டு போகணும், எப்படி நீங்கள் போய் என்ன கிழமையில என்ன ஓரையில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரு எனர்ஜி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிய வேண்டும். அந்த அம்மனுடைய கோவில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உங்களுக்கு இருந்தால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நான் ஸ்ரீ ராஜகாளியம்மனை போய் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன கிழமையில போகணும், என்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த ஊர், அப்புறம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை எனக்கு அனுப்பிவிடுங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க மட்டும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, வேற ராசிக்காரங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காண்டி கும்பராசிக்கு அனுப்பி பார்க்கலாம். ஓகேவா? அப்படிப்பட்டவங்க உறுதியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் SMS பண்ணுங்க. குறைஞ்சது 3 அல்லது 4 நாட்களில் உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும். இது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல், எந்த கட்டணமும் எதிர்பாராமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வழிபாடு. இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் கும்ப ராசிக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர்கள் அனைவரும் தொலைந்து விடுவார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வந்த, உங்களை விட்டு பிரியன்னு துடிக்கிற உறவு மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட சரணடையும். தாயார் பாதத்தில் போய் நீங்கள் கை வச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களை கஷ்டப்படுத்துகிற அத்தனை பேருக்கும் செஞ்சிருவாங்க அம்மன், வச்ச செய்வாங்க. அவங்க அதனால கனவுல போய் கூட மிரட்டிடுவாங்க. ஏண்டா என் பிள்ளையவா நீ பண்ணிக்கிருக்க, என் பிள்ளையவா நீ கஷ்டப்படுத்திக்கிருக்க, ஏம்மா என் பிள்ளையவா நீ பாடாப்படுத்திக்கிருக்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்த கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு சொல்லி, அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அதற்கான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் தாயாருக்கு உண்டு. நம்ம போய் நம்ம அம்மாட்ட தானங்க கேட்கோம், வேற யார்கிட்ட கேட்கோம்? மனசார வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இது அம்மனை போய் தரிசிக்கிங்க. கும்பராசிக்கு பொதுவாகவே இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விலகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வழிபாடு சொல்லுங்க. அம்மனை போய் நாங்கள் பார்க்க ரெடி, உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறோம்,
இருந்தாலும் இந்த விஷயங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கான ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கீங்கன்னா, நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வமான கலியுக கடவுளான முருகப்பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமாளை போய் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்யும் பட்சத்தில் சங்கடங்களை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, துன்பங்களை நீக்கி, உங்களுடைய உடன் இருப்பவர்களின் சூழ்ச்சியின் செயல்பாடுகளை நீக்கி வெற்றி கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார் அருள்மிகு நமது தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் என்பதை கூறிக்கொள்கிறேன்.